ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் காளான் பறிக்க போகிறோம். ஸோ காளான் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஒரே இடத்துல ஒரு 1/2 கிலோ பக்கம் காளான் இருக்கும். நம்ம வயலுக்கு போகிற வழிகள் எல்லாமே அங்கங்கே ஒன்று ஒன்று காளான் இருக்கும். ஸோ அந்த காளானில் 1, 2 காளானை பறித்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துலையே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு காளான் கிடைக்கிது அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது எங்கே இருக்குது, எப்படி போய் பறிக்க போகிறோம், அது நல்ல காளான் தானா, சாப்பிடக்கூடியதா சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் பார்த்துட்டேன், நல்ல காளான் தான். ஸோ எப்போவுமே இது மாதிரி பனிக்காலங்களில் நல்ல ஒரு சில்லுன்னு வந்து கிளைமேட் இருக்கும் பொழுது நம்ம வயல்களில் நிறைய இடங்களில் காளான் முளைச்சி வரும். அதை எல்லாமே நம்மளும் பறித்து அப்பப்போ நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுட்ருப்போம். காளான் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா விஷக்காளான், சாப்பிடக்கூடிய காளான் 2 வகையாக இருக்குது. நல்ல காளான் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல வளரும் அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், அந்த மண், அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த உரம், அந்த நல்ல ஒரு சத்து நிறைந்த மக்கிய உரம், அது மாதிரி இடங்களில் தான் வந்து காளான், நல்ல காளான் முளைச்சி வரும். ஸோ அதனால் வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து அந்த காளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெயினாக நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு ஒயிட் கலரில் வெள்ளேர்னு இருக்கும். அதில் வந்து சிப்பி காளான், பால் காளான் 2 வகை இருக்குது. 2 காளானுமே வந்து நல்ல ஒரு மக்கிய உரத்துலேருந்து தான் வந்து முளைச்சி வரும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் பாருங்கள் எவ்வளோ காளான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒன்று மட்டும் இல்லைங்க, சுற்றிலுமே இருக்குது. இது நல்ல ஒரு மரத்தோட அடிப்பகுதி. ஒரு 2 வருஷம் ஆச்சு நம்ம வேர் பிடுங்கி ஓரமாக போட்டிருந்தோம். அது நல்லா மக்கி போனதுக்கப்புறமா நமக்கு இந்த காளான் முளைச்சி வந்திருக்கு. அதுவுமே முளைச்சி வந்த அன்னைக்கே வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ வந்து கடவுள் கொடுத்த கிஃப்டாக தான் நான் இதை நினைக்கிறேன். நிச்சயமாக காளானில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட காளான் சாப்பிடுங்க. நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட், உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்குது காளானில். மெயினாக இது மாதிரி காட்டில் விளையிற காளானை நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி இந்த காளான் சாப்பிடக்கூடியதா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பறிங்க. ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. நிறைய கலரில் வந்து காளான் வரும். கருப்பு கலரில் வரும், கிரே கலரில் வரும், ரெட் கலரில் கூட காளான் வரும். அது மாதிரி நீங்கள் பார்த்து இது மாதிரி நல்ல ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய காளானை மட்டும் நீங்கள் வந்து பறித்து சாப்பிட்லாம். நான் வந்து இந்த காளான் பறிக்கிறத ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க, இது வந்து விஷக்காளானாக இருக்கும், நீங்கள் சாப்பிடாதீங்க, காட்டில் இது மாதிரி கண்ட இடங்களில் விளையக்கூடிய காளான்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அக்கறை எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ நம்ம இது மாதிரி நிறைய நம்ம தோட்டத்தில் காளான் பறித்து சாப்பிட்றது வழக்கம். ஸோ இடம் சுத்தபத்தமாக இருக்கணும். நல்ல ஒரு மக்கிய உரத்திலிருந்து அந்த காளான் வளர்ந்து வரணும். இது மாதிரி இடங்களை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காளானை பறித்து சாப்பிடலாம். இது ஒரு முந்திரி மரம். முந்திரி மரத்தை நம்ம வந்து மேல் பகுதியை வெட்டி எடுத்துட்டோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த அடிப்பகுதி பெரிய மரமாக இருந்ததுனால நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. அதை மிஷினுக்கு கூட அறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதனால் ஜேசிபி வச்சு ஓரமாக தள்ளி வச்சுருந்தோம். இப்போ நல்ல மழை பெஞ்சு அந்த பனிக்காலங்கள், காலையில் பனி பெய்யுது இல்லையா, அது மாதிரி நல்ல ஒரு கிளைமேட் சில்லுன்னு இருக்கவும் இந்த காளான் வந்து வளர்ந்து வந்திருக்கு. இது முளைச்சி வந்த அன்னைக்கே பறித்து சாப்பிட்டா மட்டும்தான் நல்லது. மறுநாள்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்குமே வந்து இது நான் முளைச்சி வந்த அன்னைக்கே வந்து பார்த்துட்டேன். பால் காளான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொட்டாவே இருக்கும். இது வந்து சிப்பி காளான் வகையை சேர்ந்தது. இது வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு குடை காளான் மாதிரி தான் இருக்கும். பால் காளான் எப்படி வளர்க்குறது, சிப்பி காளான் எப்படி வளர்க்குறது, எனக்கு அப்படி அது எல்லாமே தெரியும். ஸோ எல்லாமே காளானை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த காளான் வந்து நம்ம தோட்டத்தில் வளர்ந்ததை நம்ம வந்து சர்ச் பண்ணி இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம பறித்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதிகமாக வந்து குப்பை எருவு இருக்கக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு சத்து நிறைந்த மண் அந்த இடம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் முதல்ல காளானே முளைச்சி வரும். எல்லா இடங்கள்லையும் கண்ட இடங்கள்லையும் முளைச்சி வரக்கூடிய காளான் எல்லாமே சாப்பிடக்கூடாது. இது வந்து நல்ல ஒரு மக்கிய மரப்பகுதி, மரத்துலேருந்து நல்ல எருவு வந்து மக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த காளான் முளைச்சி வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இதை சாப்பிடாதீங்கக்கா, இதை சாப்பிடாதீங்கக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் அவங்களுக்குமே வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த காளான் வந்து நான் இன்றைக்கி சமைச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. சரி வாங்க, இந்த காளானை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காளான் வந்து ஃபஸ்ட்டு 2 தடவை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணி வச்சுருந்து, ஒரு 5 மினிட்ஸ் போல் டிப் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்து சமைக்கலாம். இது நல்ல ஒரு மக்கிய மரப்பகுதியிலிருந்து வளர்ந்து வந்தது அப்படின்றதுனால இதில் மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது. அடியில் மட்டும் அந்த மரத்தூள் மட்டும் லைட்டாக ஒட்டியிருந்தது. அதையுமே நான் கட் பண்ணி கீழே போட்டுட்டேன். 1, 2 இருக்கிறதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டரில் போட்டு நல்லா அலசிக்கலாம். இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் நம்ம பறிச்சுட்டு வந்த காளான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம்.
ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா கையால் கிளறி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த காளான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அழகாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஏடு ஏடாக இருந்தது. நல்ல ஒரு ஒயிட் கலராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து அலசிக்கலாம். நல்லா காளான் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு தான் அலசணும். கையில் எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சமைக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரம் சமைச்சிடலாம். காளானில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நீங்கள் இது மாதிரி காட்டில் விளையக்கூடிய காளானை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, கடையில் காளான் வாங்கி சாப்பிடுங்க. நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய சத்து குறைபாடு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த காளானில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த காளான் கடையில் கூட வாங்கி சாப்பிடுங்க. நான் காளான் சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு 3 போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தட்டி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு ஒரு 2 பெரட்டிட்டு அப்படியே தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குட்டி ஸ்பூன் தான், அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்ருங்க, அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க அந்த காளானை போட்டுக்கலாம். காளானை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 பெரட்டினாலுமே அந்த காளான்லேருந்து தண்ணி வந்து வெளில வர ஆரம்பிக்கும். நம்ம எப்படி சிக்கன் வந்து பெரட்டும் போது சிக்கன்லேருந்து தண்ணி வெளில வருமோ, அதே மாதிரி காளான்லேருந்து நிறைய தண்ணி வரும். அதனால் தண்ணி எதுவும் தெளிக்காதீங்க. 2 பெரட்டினதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. இதில் வரக்கூடிய தண்ணியே வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கும். இது வேகிறத விட எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு தண்ணி வந்துடும். காளான் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. அந்த தண்டு பகுதி மட்டும் லைட்டாக இன்னும் வேகாத மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் வச்சுருந்து நல்லா கொதிக்க விடலாம். இதில் இன்னும் நிறைய என்னென்ன உங்களுக்கு மசாலா பிடிக்குமோ, சிக்கன் மட்டனில் போடுற மசாலா எல்லாமே வந்து காளானுக்கு போட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் அரைக்கிற அந்த மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட காளான் கிரேவி. நான் ஏற்கனவே வந்து சமைச்சு வச்சுருந்தேன். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்குன்ட்டு. காளான் பறிக்கிற ஐடியா இல்லை. திடீர்னு நம்ம கண்ணில் பட்டதுனால நம்ம காளானையுமே பறிச்சுட்டு வந்துட்டோம். காளானை பறிச்சுட்டு வந்த உடனேயே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றணும், மறுநாள்லாம் வச்சுக்கக்கூடாதுன்றதுனால காளானையுமே சமைச்சிட்டேன். நம்ம காளான் கிரேவியும் சேர்த்து சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சூப்பராகவே இந்த காளான் கிரேவி செஞ்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.